ஹாய் காய்ஸ். டிஸ்னி ஹக் ரூல் பற்றி தெரியுமா? டிஸ்னி பார்க்கில் இருக்கக்கூடிய டிஸ்னி கேரக்டர்ஸ், சிண்ட்ரெல்லா, மிக்கி மவுஸ், மின்னி மவுஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல, அவங்க அங்கே வரக்கூடிய கெஸ்ட் குழந்தைங்களெல்லாம் ஹக் பண்ணிப்பாங்களாம். அந்த ஹக் எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தைங்க அந்த கேரக்டர்ஸை எவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிட்ருக்காங்களோ அவ்வளோ நேரம் அந்த ஹக் கண்டினியூ ஆகுமா. அந்த குழந்தைங்களா போதும்னு விலகிற வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த கேரக்டர்ஸாக முதல்ல விலக மாட்டாங்களாம். அந்த குழந்தைங்க தான் முதல்ல விலகிற வரைக்கும் அந்த ஹக் கண்டினியூ ஆகுமா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஃபான, செக்யூர்டான உணர்வை கொடுக்கறதுக்காக. தனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் தன்னை கட்டி தழுவும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ் அண்ட் அஃபெக்ஷனை அந்த குழந்தைங்க உணரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அதுக்காக அப்படி ஒரு ப்ராக்டிஸ் அங்கே இருக்குது. இந்த மாதிரியான விஷயம் பெரியவங்களுக்கும் நிறைய நேரம் தேவைப்படும். பெரியவங்க எப்பயாவது டவுனாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஸ்ட்ராங்காக டைட்டாக ஹக் பண்ணும்போது நம்ம உடம்புலேருந்து ஆக்சிடோசன்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் குறையுது, டிப்ரெஷன் குறையுது, ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போமா. ஸோ எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபேவரட் பர்சனை ஹக் பண்ணுங்கள். இப்போ யாருக்காவது உங்களோட ஃபேவரட் பர்சன்ட்டேருந்து ஹக் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யாருக்கும் ஹக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் டேக் தெம், ஹக் தெம், பி ஹாப்பி. பாய் பாய்.